2025 கோழிக்கறிக்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருந்தது. கோழிக்கறிங்கிற பேரில் காக்கா கறியை ஸ்மகிள் பண்ணவங்க தான் காக்கா 65 கேங். இதில் காக்கா லீ, ஈரல் சேகரன் மற்றும் சேவல் சீனு. கோழி 65 கேங்கில் பேமாலி, குபீர் மற்றும் சேர்வா ஜீவா. இந்த 2 குரூப்புக்கு நடுவில் நடந்த போர் தான் இந்த படம் பேமாலிடா. காக்கா ஸ்மகிள் பண்ணி ஜெயிலுக்கு போன பேமாலியை ரிலீஸ் பண்ணலாமா வேணாமா? 25 வருஷமா மென்டலாக நம்மளை டார்ச்சர் பண்ணது போதும், அவுத்து விட்டுடுவோம், நம்மளாச்சும் நிம்மதியாக இருக்கலாம். ஓகே. யாரா அந்த பேமாலி? வர சொல்றா அவனை. ஏய் குபீர், அண்ணா வந்துட்டேண்ணா, வந்துட்டேண்ணா. மறுபடியும் உள்ளத்தெல்லாம் பாக்குறானோ? மாஷா அல்லாஹ், ஒரு தடவை கட்டி பிடிச்சுப்பாண்ணா. கட்டிப்புடி, ஆனா கசக்கி பிழிஞ்சிடாத. கட்டிப்பிடி 2 நாள் மேடா கண்ணா. பாக்குறேன். ஏய் வாடா வாடா வாடா. சரகடிக்க போனோமாண்ணா? ஏய் மூடிட்டு வாடா. இது என் காடி தானே? அதே மீன் பாடி வண்டி தான். என்ன சொன்ன? அண்ணா ஒன்ன மாதிரி பர்ஃபெக்ட் கண்டிஷன் சொன்னா. சாவடி. ஐயோ ஆமா, ஐயோ ஆமா ஆமா, ஏன்டா அடிக்கிற? அண்ணா நீ தானே சாவடி அடி சொன்ன. ஏய் சாவடினா மலேசியா பாஷையில சூப்பர் அர்த்தம்டா. ஐயோ சாரிண்ணா சாரிண்ணா, தெரியாம போயிடுச்சு. சரி போலாமா? போலாம். அப்படிதான் கோட்டையும் லுங்கியும் கட்டிட்டு நடு ரோட்ல நடந்து போறானா. எவனும் பிச்சை போடாம இருக்கானுங்க. அந்த டோர் திறந்தாங்க, நான் டோர் திறந்தேன். பாத்து நான் கீர்ல உட்காந்துட போறேனா. போலாம். போலாமா? இதெல்லாம் வண்டி இருக்கு, டிரைவர் இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஜெயில நல்ல சாப்பாடோ மிதிக்கவே முடியல. ஒழுங்கா பண்றா. பேமாலி தானே? பேமாலியா நீ ஏனா? நீ எல்லாம் ஊரே சந்தோஷமா இருக்க. போட்டு ஆளுக்கு எக்ஸ்பர்ட்னா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நம்ம கூட வந்துறியா? வந்துறேண்ணா. உனக்கு ஜெர்க்கினு ஏறு. தேங்க்ஸ்ண்ணா. இவன் நாசமா போன மாதிரி தான். இதெல்லாம் ஃபுல்லா காக்கா தானே சப்ளை பண்றானுங்க. அதே தானே. இப்போ காக்கா கறி எங்க ஊரெல்லாம் அந்த சேவல் சீனு தானே வச்சு சப்ளை பண்றான். நான் இப்ப சேவல் சீனுவை பார்க்கணும். டாட். உடனே போனா ஈ ஓட்டிட்டு இருப்பான், கொஞ்சம் நேரம் கழிச்சு போவான், அப்பதான் காக்கா ஓட்டிட்டு இருப்பான். ஷோ ஷோ ஷோ. தலை. சாதா காக்கா ஓட்டுறதுல அண்டங்காக்காக்கு என்னடா வேலை? நேரா இங்கதான் வரப்புல உக்காரு. உட்காருண்ணா. பார்த்து உட்காருண்ணா. மகிழ்ச்சி. உனக்கு என்னதான் வேணும்? இறைச்சி லெக் பீஸோட. ஆனா ரொம்ப தூக்கி காமிக்காதண்ணா, சென்சார் பண்ணிடுவாங்க. அது கவர்ச்சி டாக்டர். கவிதானா. கோழிக்கறி. லெக் பீஸ் என்னங்கண்ணா? சாப்பிடுண்ணா. அண்ணா காக்கா கறிண்ணா, தூக்கி போறான். அப்போ சாவுடா. ஏய் போய் முட்டி போடுற ஜீவா. ஏய் குபீர், பைய செல்ஃபி எடுக்கலாம். வந்துட்டேன் சேச்சி. செல்ஃபி புள்ள கிவ் மீ a செல்ஃபி புள்ள கிவ் மீ a. வாயில சாஸ் இருக்கு, பாக்க திஷ்டி போற மாதிரியே இருக்கான். 50 வருஷம் முன்னாடி கறிக்கடையில இங்க மறு வச்சுக்கிட்டு மீசையை முறுக்கிட்டு லுங்கிய கட்டிக்கிட்டு ஏ பேமாலி 1 கிலோ கறி அப்படின்னு சொன்ன உடனே குனிஞ்சி நெஞ்சுக்கறி போட்டுட்டுமானே இல்ல தொடக்கறி போட்டுட்டுமானேன்னு கேட்பாங்களே, அந்த மாதிரி பேமாலி நினைச்சியாடா? இது பேமாலிடா. 25 வருஷம் முன்னாடி பேமாலி எப்படி போனானோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. ஐயே அப்படியே வேணா வந்த எருமை சாணி அப்படியே இருக்குண்ணா. வேணா கைன்னு வந்துடலாம். ஏய் போய் சொல்றா, போய். யாரான்னு போய் சொல்றது? போடா, யாருக்குன்னா போய் சொல்றா, போடா. என்னண்ணே சாதாரண மனுஷத்துக்கு மயங்கி வந்துட்டான்? அதெல்லாம் தெரியலடா. லுங்கியா இருக்க சொல்றா. 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டான். இவன்ல விடுங்க, நம்ம கோழிக்கறி ஃபவுண்டேஷன் போலாம். நீயாச்சும் எனக்கு கோழிக்கறி போடுவல குபீர்? கண்டிப்பா. இறைச்சி அப்படியே அந்த கையிலேயே மாத்திடலாம், ஒரே கவுச்சியா இருக்குண்ணா. மகிழ்ச்சி. என்னப்பா எல்லாம் வந்தாச்சா இல்ல யாரும் வரணுமா? ஊர்ல இருந்து எங்க அத்தை கடைசி பஸ்ஸை பிடிச்சி வரேன்னு சொல்லிக்குது. சாயங்காலக்குள்ள வந்துடும். அத்தை எப்படி இருக்கும்? சும்மா ட்ரம் மாதிரி இருக்கும். என்னப்பா இது உருப்படியான கேள்வியா கேளுங்கப்பா. காலையில இருந்து கேள்வியா கேட்டுட்டு இருக்கிறோம். கல்லூரி மங்க மாதிரி ஒண்ணுமே பேச மாட்டேன்றான். போஸ் மட்டும் டிசைனா கொடுக்குறான். ஏன் எப்பயுமே சார் ஒரு கையை தூக்கிட்டே இருக்காரு? ஏன்னா இந்த கை கிழிஞ்சிருக்கு, இந்த பக்கம் பார்த்தா நல்லா இல்ல, அதனால தான் இந்த பக்கம் வச்சிருக்கேன்.
லவ் பண்ணிருக்கீங்களா? அண்ணா நான் சொல்றேன் லவ் பண்ணிருக்காரு. நான் சொல்லலண்ணா. சொல்ல அமீர். லவ்னா லவ். உங்க வீட்ல லவ், எங்க வீட்ல லவ். பொண்ணா லவ். அவங்க ரெண்டு பேரும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி பிரிக்கவே முடியாது. பார்க்க பழைய செருப்பு ஜோடி மாதிரி இருந்துட்டு லவ் பேர்ட்ஸ் பொய்யா சொல்ற செருப்பாலே அடிக்கும். டேய் அண்ணா கண்டுபிடிச்சாங்க. குமுதலி ஸ்டார்ட் பண்ணி. குமுதவல்லி அவ அவ்வளோ அழகு. அவ என்ன எப்பவுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பா. அவளை நினைக்கும் போதெல்லாம் அண்ணன் சாமி போறாப்ல. நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் போயிட்டு வந்துடலாமா? ரைட்ண்ணா. டேய் வந்து நில்லுங்கடா. சின்ன வயசு நானே அடக்கிட்டு இருக்கிறேன். நாடி நரம்புலாம் ஆடி அடங்கின வயசுல இவனுக்குலாம் என்னடா சாங் சரிப்பா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கண்ணே? நல்ல கேள்வி. குமுதம், ஆனந்த விகடன், கல்கண்டு, அப்புறம் டைம் பாஸ், முக்கியமா எல்லா புக்லயும் நடுப்பக்கத்தை படிக்க மறந்துடாதீங்க. இவ்வளவு படிச்சிருக்கீங்க சார். நீங்க ஏன் காக்கா 65 கேங்ல போய் சேர்ந்தீங்க? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை கேட்டுக்கங்க, பயந்துறாதீங்க. எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு தலைவரே. இது வேற நசந்து. மக்களே மக்களே, ஏது தர்மம், ஏது தர்மம்? தலைவரே, போன வாரம் கேட்டில ஒரு பழைய படம் பார்த்தேன். செம்ம மொக்க. சத்யராஜும் சரிதான் நடிச்சிருந்தாங்க. அதுவா தர்மம்? ஆஹாம்பா, சத்யராஜன் சொன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. அவர் கூட கோழிக்கறி பத்தி ஒரு பாட்டு பாடிருப்பாப்புல. கோழிக்கறி கோழிக்கறி குருமா, இது அனாச்சி சிக்கன் மசாலா போல வருமா? ஆக நமக்கு எது தேவையோ அதுதான் தர்மம். இப்படிதான் நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்க பூரா பீஸும் எடுத்துக்கிட்டு வெறும் புஸ்கா மட்டும் போட்டாங்கப்பா. ஆனா இந்த வாட்டி அப்படி விட முடியாது. ஏன்னா இது வீட்டு கல்யாணம். பூரா பீஸும் இங்கதான் இருக்கும். தம்பி பேமாலி, நீ வரணும். தம்பி நீயும் வரணும். எல்லாரும் வரணும். மக்களே, எல்லா பேமாலையும் வரணும். வெல்கம் காக்காலி. கோழில மார்டர் பண்ணணும். பாய்ட்டு கலந்து வர போறான். காக்கா கறி வச்சு அவனை சாவடிச்சிடலாம். காக்கா கறி. ஏய், ஃபிளாஷ்பேக் தூங்கிட்டான்டாவா. நம்ம ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு வரலாம். ஓகே. இதனால தான் கோழி 65 கேங்ல சேர்ந்தேன். சேர்வா ஜீவா. ஏ குபீர், எங்கடா போனீங்க எல்லாம்? அவனுக்கு போய் 6 மாசம் ஆச்சுடா. ஒழுங்கா என் கூட வந்துரு. பேமாலி, இப்போ சாப்பிட்ற காக்கா பிரியாணி. என் உயிரே போனாலும் காக்கா கறி சாப்பிட மாட்டேன்டா. அப்போ சாவுடா. அண்ணா ஒன்னும் ஆகலண்ணா உங்களுக்கு. ஏ குபீர், பாத்தியா என் பொண்ணு? உங்க பண்ண நதுதானா திரணனா மிஸ்டர் காக்காலி. என்ன காக்கா கறி சாப்பிட்டு செத்துருப்பேன்னு நினைச்சியா? இவன் ரொம்ப கெட்டவன்டா. இன்னைக்கு என் பொண்ணு என் கூட. See you soon at தலப்பாக்கட்டி பிரியாணி பார்ட்டி. ரொம்ப அமுகாதமா அப்பாக்கு சொல்றேன். சுவையா மணமா வாழும் என்ன பேமாலி, ஓசி பிரியாணி சாப்பிட்ற வண்டியா? நீ என்ன எச்சல் எடுக்க வந்தியா? உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சாப்பிட்டுக்கோ. இனிமே வாழ்க்கையில கோழிக்கறியே சாப்பிட முடியாது. நான் நல்லா மூக்க பிடிக்க தான் சாப்பிடுவேன். இதுக்கு மேல நீங்க தான் யாரும் காக்கா பிரியாணியே சாப்பிட முடியாது. ஹலோ, காக்கா எல்லாம் ஓட்டி விட்டா.
வாட் யாரா ஃபோன்ல? உன் பொண்டாட்டி பேசுறியா? ஏய் ஃபோனை ஏன்டா கட் பண்ண? நைட்டு நான் வரமாட்டேன், சோத்துல தண்ணியை ஊற்றி வைன்னு சொல்லியிருப்பேன்ல. தூக்குடா பொண்ணே முதல்ல. ஏய் உக்காரிக்கல. ஏய் உன் பொண்ணே நான் அவளே தான் தூக்கிட்டு போறீங்க. ஏய் உக்காரு உக்காரு. சரக்கு எடுக்கற. போங்கடா. ஏய் உக்காரிக்கல. ஓட்றே உக்காரங்கள. நீ வரா சீக்கிரம். ஏய் அட்லீஸ்ட் பாட்டில் வச்சிருந்தாங்கடா. விடுங்க வலிக்குது. எங்கடா முட்டு சந்திக்கலாம் போறீங்க? பெருசா வைக்க மாட்டானுங்க. வா பேமாலி நீ வருவன்னு தெரியும். வாசனை வந்தா ஃபாலோ பண்ண செய்வேன். பொண்டாட்டி தூக்கிட்டு போனா கூட விட்டுடுவேன். ஆனா பிரியாணி தூக்கிட்டு போன விடவே மாட்டேன். உனக்கு எதுக்கே கோட்டு கேவலமா இருக்குது. எனக்கு பாரு. ஏன்னா உன் கோட்டு வாடகை 800 ரூபாய், என் கோட்டு வாடகை 200 ரூபாய். நீ இனிமேல கோட் போடக்கூடாது. கோட்டு போட வேண்டாம், கால் மேலே கால் போட வேண்டாம், சிக்கன் பிரியாணி சாப்பிட வேண்டாம், ஸ்டைலா கெத்தா. உனக்கு இது பிடிக்கலன்னா சாவுடா. போலாமா சார்? ப்ளீஸ். இதுக்குள்ள என் உயிரே இருக்குடா. யாரா அந்த பேமாலி வர சொல்றா முடிஞ்சு காமன் நேரம் கவலை